ரிஹிஹோம் ரிஹிஹோம் திருமால்பாடி ரெங்கநாதர் கோவிலில் இப்போ நம்ம சொர்க்கவாசல் பக்கத்துலேருந்து எடுத்துருக்கோம். சொர்க்கவாசல் தான் கல் ஏற்றிட்டு இருக்காங்க. கல் எப்படி நகர்த்தின்னு வராங்க பாருங்க. கல் நேரடியாக தூக்கிட்டு வரதை விட இது வந்து ஒரு ஈஸியான மாடல். இது அப்படியே சும்மா நம்ம மனிதர்கள் நம்ம நடக்கிறோம் பாருங்க, நடக்கிற மாதிரி இப்படி இப்படி இந்த கார்னர் அந்த கார்னர் இந்த கார்னர் அந்த கார்னர் வச்சு அது அப்படி எடுத்து தான் கஷ்டமாக இருக்கும். இல்லைனா வந்து அவங்களுக்கு மொத்தமாக தூக்கிட்டு வந்து வெயிட்டாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு வராங்க. ரங்கநாதர் கிட்ட அந்தராலயம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்தராலயத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க. அழகாக அந்தராலயத்தில் என்ன போட்டாச்சு, இந்த நேச்சுரல் கிரானைட்டே போட்டாச்சு. இந்த முடிஞ்சிருக்கு பாருங்க, ஒர்க் முடிஞ்சிருக்கு பாருங்க, நல்லா பாருங்க. அந்தராலயத்தில் நேச்சுரல் கிரானைட் போட்டு முடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் இப்போது அர்த்த மண்டபம் சொல்கிறோம். இந்த அர்த்த மண்டபம் பேர், இந்த இடத்துக்கு பேர் ஆழ்வார்கள் இருக்கிற இடம் அர்த்த மண்டபம். இந்த அர்த்த மண்டபத்தில் அடுத்தது போட போகிறோம். அர்த்த மண்டபத்தில் ஆழ்வார் பக்கத்துலாம் போட்டாச்சு. அந்த கீழே வந்து அர்த்த மண்டபத்தில் கீழே நம்ம போட வேண்டியிருக்கு. தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் போடணுன்னு நமக்கு ஒரு ஐடியாஸ் வரும். நீங்கள் உங்களுடைய இதுதான் எங்களுக்கு வந்து முக்கியமான விஷயம். டிவோட்டிஸ் வந்து பார்க்க தான் வந்து டெவலப் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த கோவில் இங்கே தான் இருக்குது நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. நேச்சுரல் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன் பாருங்கள், நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். நேச்சுரல் ஒயிட் ஸ்டோன். இது வந்து பழமணிர் பக்கம் விருப்பாட்சிபுரம் அந்த இடத்துலேருந்து வந்தது இந்த ஸ்டோன்லாம். இவங்க எவ்வளோக்கு வேலை செய்கிறவங்க வந்து சொல்கிறார் பாரு, திருக்கோளூர் வட்டம் கோலப்பாறை கிராமம், திமாச்சூர் கிட்டத்தட்ட இது திமாச்சூர் பக்கத்தில் அந்த ஊர், திருக்கோளூர் பக்கத்து ஊருக்காரங்க. இவங்களுடைய குடும்பம்லாம் நல்லா ஷேமாக ஆரோக்கியமாக பல்லாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு திந்தோல் மணிவண்ணான்ற மாதிரி அவங்களுடைய வாழ்வு சிறக்கணும். நல்லா நம்முடைய அனைத்து பக்தருடைய இதுவும் எல்லாம் நல்லா இருக்கணும். அதாவது விஷயம் என்னென்னா, எப்பயுமே வந்து பெருமாளுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் எல்லாருக்கும் அந்த சேமமான ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிட்டட்டும். அனைவரும் பிரார்த்தனை பண்ணுவோம். விரைவாக சம்பரோஷனம் என்று சொல்லக்கூடிய குடமுழுக்கு விழா, சம்பரோஷ விழா நடைபெற அனைவரும் பிரார்த்திப்போம். நேற்று தான் இந்த இடத்துல முடித்தாங்க. ஆஞ்சநேயர் பக்கத்தில், துவாரபாலர் பக்கத்தில் இருக்கிறது நேற்று முடிச்சாச்சு. இதெல்லாம் வந்து இன்னும் இந்த சிமெண்ட் போட்டு கோல மாவு கல் கூட இதெல்லாம் கலந்து நம்ம இந்த பாயிண்டிங் பண்ணி விட்ருவாங்க. பண்ணிட்டாங்கன்னா வேலை எல்லாம் முடிஞ்சுது. அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. முடிச்சிட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்குது, வேலை ஓரளவுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். அதான் திருப்பணி நடந்துட்டுருக்கு. திருப்பணி விரைவாக நடக்கணும். சம்பரோஷ விரைவாக நடைபெறணும். பிரார்த்தனை பண்ணிங்க, அனைவரும் பிரார்த்தனை பண்ணுங்கள். எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் நமோ நாராஜனாஜ.